மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 31. தளிர் செந்திலின் அறைக்கு வந்தபோது அவன் கட்டிலின் ஒரு பக்க ஓரமாக படுத்து கண்களை தன் முழங்கையால் மூடியபடி உறங்கிக் கொண்டிருந்தான். சில நொடிகள் நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு முன்புதான் மலர் இந்த அறையில் கொண்டு வந்து அவளை விட்டுவிட்டு இனி இங்கேயே தங்கிக்கோ என்று கூறினாள். அவளுடைய பொருட்களை கூட வேலையாள் மூலமாக இங்கே சேர்ப்பித்து விட்டாள். இரவு உணவையும் கொண்டு வந்து இங்கேயே தந்து விட்டாள். இன்னைக்கு மட்டும்தான் இப்படி, நாளைக்கு காலையில இருந்து எனக்கு இருக்கிற எல்லா பொறுப்பும் உனக்கும் இருக்கு, கூடவே உரிமையும். எல்லாத்துக்கும் தயாராகிக்கோ. இந்த ஒரு நைட்ல எல்லாத்தையும் சந்திக்கிற பக்குவம் உனக்கு வந்திருக்கணும் என்று சொல்லிவிட்டு சென்றாள். தளிரால் மலரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவள் செல்வத்தின் மனைவி. அதற்காகவே அவள் சொல்லும் அனைத்திற்கும் தலையாட்டினாள். வெளியில் சென்றிருந்த செந்தில் வந்தால் நம் நிலை என்ன என்று யோசித்தவளுக்கு உடல் எல்லாம் நடுங்கியது. பயத்தோடு காத்திருந்தாள். சிறிது நேரத்தில் வந்தவன் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. அப்படி ஒருத்தி அந்த அறையில் இருக்கிறாள் என்று கூட உணராதவன் போல் உடை மாற்றிக் கொண்டு வந்து படுத்துவிட்டான். நிம்மதி பெருமூச்சு விட்டாள் தளிர். செல்வம்தான் ஏதேனும் அவனிடம் சொல்லியிருக்க வேண்டும் என்று புரிந்தது. அவள் பார்த்தவரை செந்திலுக்கு செல்வத்தின் மேல் அளவு கடந்த மரியாதை இருந்தது. அவன் சொன்னதற்காகவே அவள் கழுத்தில் தாலியை கட்டினான். அவன் சொன்னதற்காகவே ஆரத்தி எடுக்க அவள் அருகில் வந்து நின்றான். இப்போதும் அவன் சொல்லியே இந்த அறையில் அவள் இருக்க பிரச்சனை செய்யாமல் இருக்கிறான் என்று புரிந்தது. செல்வம் ஒரு வார்த்தை சொன்னால் செந்தில் அதனை தட்டமாட்டான் என்றும் புரிந்தது. இதை பற்றிய யோசனையோடு ஜன்னலின் அருகில் நின்றிருக்க அப்போதுதான் செல்வத்தையும் அவன் முகம் வாட்டமாக இருப்பதையும் பார்த்தாள். தான் செய்த தவறால் பாதிக்கப்பட்டது செந்தில் மட்டுமில்லை, செல்வமும் தான் என்று தோன்ற அவனை தேடிச் சென்றாள். எதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டு தன் அப்பாவிடம் அறை வாங்க வேண்டும் என்று வருத்தம் கொண்டாள். செந்திலையே பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு தன் பையிலிருந்து இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்று மாற்றிக்கொண்டு வந்து படுத்தாள். காலையில் நிகழ்ந்ததை நினைத்து பார்த்தாள். அன்று பள்ளி விடுமுறை என்பதால் வீட்டின் பின்பக்கம் இருக்கும் திண்ணையில் ஹிந்தி டியூஷன் எடுத்துக்கொண்டிருந்தாள். 6 பிள்ளைகள் அவளிடம் டியூஷன் படித்து கொண்டிருந்தனர். இந்த கொஸ்டின் எழுதி காட்டிட்டு வீட்டுக்கு போகலாம் என்று அவள் சொல்ல அவசரமாக படித்து எழுதி கொண்டிருந்தனர். அப்போது அவள் செல்போனிற்கு ஒரு வீடியோ வந்தது. குளித்துவிட்டு வந்து அவள் புடவை கட்டும் வீடியோ அது. அதை கண்டதும் அவளுக்கு வியர்க்க தொடங்கியது. பயத்தில் தொண்டை வறண்டு போனது. அவர்கள் வீட்டில் பொது கழிப்பறைதான். 2 குளியலறைகள் தொடர்ந்து இருக்க பெண்கள் உடை மாற்ற அதனை ஒட்டு சிறிய தட்டி போட்டு மறைவிடம் அமைக்கப்பட்டிருக்கும். தளிரும் குளித்துவிட்டு ஈரமாக இருக்கும் குளியலறையில் புடவை கட்ட முடியாது என்பதால் புடவையை மட்டும் அங்கே வந்துதான் கட்டுவாள். அந்த இடத்திலிருந்து எப்படி யார் இப்படி வீடியோவை எடுத்தது என்று புரியாமல் திகைத்தாள். யாரிடம் இதை பற்றி சொல்வது என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த வேளையில் அந்த எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. நடுங்கும் கரத்தோடு அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். ஒருவன் பேசினான். அவள் அப்பாவின் பழைய உரக்கடைக்கு வரச் சொன்னான். வீட்டில் யாரிடமாவது இதை பற்றி கோரினால் வீடியோவை நெட்டில் விட்டு விடுவேன் என்று மிரட்டினான். அவன் குரல் கேட்டு கொஞ்சம் சந்தேகம் கொண்டவள் அவன்தானா என்று தெரிந்து கொள்ள துணிந்து அந்த இடத்திற்கு சென்றாள். அவள் சந்தேகப்பட்டதைப் போல் அங்கே இருந்தது அவள் சித்தியின் ஒன்றுவிட்ட தம்பி முத்துவேல். இந்த ஊருக்கு அவள் வந்த நாளில் இருந்தே அவன் பார்வையின் வித்தியாசத்தை உணர்ந்துதான் இருந்தாள். உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டமில்லை, முதல்ல அந்த வீடியோவை டெலீட் பண்ணு, இல்லைனா அப்பா கிட்ட சொல்லிடுவேன் என்று மிரட்டிவிட்டு திரும்பினாள். போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு, நீ தான் என்ன லவ் பண்ண, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, அந்த வீடியோவை கூட நீ தான் எனக்கு எடுத்து அனுப்பினன்னு சொல்லுவேன் என்றான் திமிராக. அவள் நின்று அவனை முறைத்தாள். என்ன அப்படி பார்க்குற? வீட்டில் எல்லாரும் என்ன நம்புவாங்களா இல்லை உன்னை நம்புவாங்களான்னு கொஞ்சம் யோசி. அதை கேட்டதும் கோபம் அவள் உச்சிக்கு ஏற பலார் என்று அவனை அறைந்து விட்டாள். அதில் வெறி கொண்டவன் அவள் முடியை பிடித்து இழுத்து திருப்பி அவள் கன்னத்தை அழுத்தமாக பற்றி முத்தமிட முனைந்தான். அவன் இப்படி தைரியமாக கீழ்த்தரமான செயலில் இறங்குவான் என்று எதிர்பார்க்காதவள் ஒரு நொடி தடுமாறி பின் சுதாரித்து அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். அவளது முரட்டுத்தனமான செயலை எதிர்பார்க்காதவன் கொஞ்சம் தடுமாறினான். அதை பயன்படுத்தி கொண்டு அவனிடம் இருந்து விடுபட்டு தப்பித்து ஓடினாள். அவனோ இன்னும் வெறியோடு துரத்தி வர இருவருக்கும் இடையில் இடைவெளி குறையும் நேரத்தில் இருவருக்கும் இடையில் வந்து நின்றான் செந்தில். அவனை கண்டதும் தான் அவளுக்கு ஆசுவாச மூச்சு வந்தது.
அவன் பின்னே அவள் மறைந்து நிற்க செந்திலோ முத்துவேல் எதுவும் உணரும் முன் அவன் மூக்கில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அதில் அவன் பொறி கலங்கி கண்கள் சுழற்றி கொண்டு வந்தது. ஏற்கனவே உங்க மாமா கிட்ட வேலை செய்யற பொண்ணை காதலிக்கிறேன்னு அவ பின்னாடி சுத்தி பிரச்சனை பண்ண வந்தானேடா நீ, இப்போ இவங்க பின்னாடியா என்றான் செந்தில் கோபமாக. அந்த விஷயம் எல்லாம் தளிருக்கு புதிது. சி என்று அற்ப புழுவை போல் அவனை பார்த்தாள். இன்னொரு தடவை இவங்க பின்னாடி உன்னை பார்த்தேன், அப்புறம் சாவடிச்சிடுவேன் என்று அவனை மிரட்டிவிட்டு நீங்க வாங்க என்று தளிரை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். இந்த மாதிரி ஆள் தனியா இருக்கிறப்போ எதுக்குங்க இங்கெல்லாம் வரீங்க என்றான் அவளிடம். அவன் என் சித்தியோட தம்பி. அவள் கூறியதை கேட்டு பெரியதாக திகைத்தான் செந்தில். அவன் நான் புடவை கட்டும்போது வீடியோ எடுத்து வச்சு என்னை மிரட்டி இங்கே வர வச்சான். அதை கேட்டு இன்னும் திகைத்தான் அவன். வேகமாக திரும்பி முத்துவேலிடம் சென்று அவன் செல்போனை பறித்து சோதனை செய்தான். அதிலிருந்த வீடியோவை அழித்தான். வேற வீடியோ ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தான். எதுவும் இல்லை என்றதும் அவனிடம் போனை கொடுத்து இன்னும் 2 அடிகளை வைத்து மிரட்டிவிட்டு வந்தான். அவன் சரியான ஆள் இல்லைங்க. அவன் உங்க வீட்டுக்கு வந்தா பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி வைங்க என்றான். அதை கேட்டு விரக்தியாக புன்னகைத்தாள் தளிர். செந்தில் அதனை கவனிக்கவில்லை. சரி, நீங்க கிளம்புங்க என்றான். அவளும் நன்றி உரைத்துவிட்டு தன் வண்டியை எடுக்கப் போக அங்கே தன் பைக்கில் வந்து விட்டார் தளிரின் அப்பா கிருஷ்ணராஜ். அவரை கண்டு தளிர் பெரியதாக திகைத்தாள். இங்க என்ன பண்ற? அவருடைய அதட்டலான கேள்வி அவளிடம் இருந்தாலும் அவர் பார்வை செந்திலிடம் இருந்தது. அவர்கள் பதில் சொல்லும் முன் நல்லா கேளுங்க மாமா என்றான் பின்னால் வந்து நின்ற முத்துவேல். அதை கேட்ட தளிரின் உடல் நடுங்க தொடங்கியது. இவன் இப்போது ஏதோ பிரச்சனையை இழுத்துவிடப் போகிறான் என்று அவளுடைய உள்ளுணர்வு கூறியது. அதை பற்றி யோசித்து கொண்டிருக்கையிலேயே முத்துவேல் தொடர்ந்தான். மாமா, இங்க இவங்க 2 பேரும் தனியா நின்று ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு சந்தேகமா இருந்தது. அதனால இதெல்லாம் தப்புன்னு சொல்லி தளிரை மிரட்டினேன். அதுக்கு இவன் என்னை போட்டு அடிச்சிட்டான் என்றான். அதை கேட்டு இருவருமே திகைத்தனர். டேய், பொய் சொல்லாதடா, இவன்தான் உங்க பொண்ணுக்கிட்ட என்று செந்தில் சொல்லி கொண்டிருக்கும் போதே என்ன என்ன நான் என்ன பண்ணேன் சொல்லு பாப்போம் என்று செந்திலிடம் திமிராக கூறியவன், மாமா, என்னை பற்றி தப்பா சொல்லி உங்களை 2 பேரும் திசை திருப்ப பார்க்குறாங்க மாமா. உங்கள் பொண்ணை முதல்ல விசாரிங்க. அவன் நடவடிக்கையே சரியில்லை. இந்நேரத்துக்கு இங்கே என்ன வேலை இவளுக்குன்னு கேளுங்க. போதும், நீ உன் வாயை மூடு என்ற கிருஷ்ணராஜ் தளிரை பார்த்தார். அவர் பார்வையின் அர்த்தம் உணர்ந்தவள், அப்பா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வண்டி நின்றுடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் பழைய கடையில் யாராச்சும் இருப்பாங்களான்னு பார்க்க வண்டியை தள்ளிக்கிட்டு இங்கே வந்தேன். அப்போது இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். இவர் என் ஸ்டூடெண்ட்டோட அண்ணன், அதனால தெரியும் என்றாள். செந்திலோ புரியாமல் பார்த்தான். ஏன் உண்மையை மறைத்து இவள் இப்படி ஒரு கதையை சொல்கிறாள் என்று குழம்பினான். இந்த புறம்போக்கை இவன் ஏன் இப்படி காப்பாற்றுகிறாள் என்று கோபம் வேறு வந்தது. கிருஷ்ணராஜோ தளிரை அழுத்தமான பார்வையோடு பார்த்தார். அப்பா என்று எச்சில் கொட்டி விழுங்கினாள். உன் ஸ்டூடெண்ட்டோட அப்பா அம்மா சரி, அண்ணனுக்கு என்ன வேலை? இவங்க அப்பா அம்மா உயிரோட தானே இருக்காங்க. அவள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்றான் செந்தில். நீ இருப்பா, நான் என் பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பெரிய இடத்து பையனா, அந்த திமிரை என்கிட்ட காட்டாத. அவர் பேச்சில் செந்திலுக்கு சுர்ரென்று கோபம் ஏறியது. மீண்டும் தளிரை பார்த்து கேட்டார். ஏம்மா, அப்போ இவர் உன்னை பார்க்க ஸ்கூலுக்கு வரல, உன்கிட்ட பேசல, அப்படிதானே? அதில் இப்போது தளிர் திகைத்தாள். அவளுக்குள் பயம் ஊற்றெடுத்தது. நீ சொன்னியே உன் ஸ்டூடெண்ட், அதான் சாரோட தம்பி. அவனை யாரும் நீ அவனோட அண்ணின்னு கிண்டல் பண்ணவே இல்லை, அப்படிதானே? தளிர் தலை குனிய இப்பொழுது செந்தில் அதிர்ந்தான். இப்போ சொல்லு, இவர் என்ன பண்றாருங்க? வார்த்தைகளிலேயே தீஜ்வாலையை கக்கினார். ஒரு நிமிஷம் செந்தில் தொடங்க அவனை இடைமறித்தாள் தளிர். நான் சொல்லிடுறேன்ப்பா, இவர் என்ன லவ் பண்ணாரு, என்கிட்ட ப்ரப்போஸும் பண்ணாரு. நான் இதெல்லாம் சரி வராது, எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லைன்னு சொன்னேன். சரி, இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. அப்போதான் இவன் வந்து என்ன அசிங்கமாக பேசினான். அதனால தான் இவனை அடிச்சாருப்பா. படபடவென கோர்வையாக தளிர் கூறிய பொய்யில் சிலையாக உறைந்து நின்று விட்டான் செந்தில். தளிர் ஏன் அவ்வாறு கூறினால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.